ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரசூல் கிரீன் மொபைல் இன்ஸ்டியூட்லேருந்து. நம்மளுடைய மொபைல் சர்வீஸ் ஃபீல்டில் ஒரு மிகப்பெரிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய டெர்போ ஸ்கீமேட்டிக் டயக்ராம் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். டெர்போ ஸ்கீமேட்டிக் டயக்ராம்னா என்ன, இதில் எப்படி அப்படி அதிகமான என்ன ஃபியூச்சர்ஸ் வந்திருக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் ஆச்சரியமாக கேட்டிருப்பீங்க. எல்லாருமே நினைக்கக்கூடியது ஸ்கீமேட்டிக் டயக்ராம்னா ஹார்ட்வேர் டூல் இருக்கும், பிட் மேப் இருக்கும், இல்லை அப்படின்னா ஸ்கிமேட்டிக் டயக்ராமுக்கு டயோட் வேல்யூ இது மட்டும் தான் கொண்டு வந்திருக்க போகிறாங்க. புதுசாக ஏதோ மாடல் ஏதோ அப்படி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அந்த மாதிரி கிடையாது. மொபைல் சர்வீஸ் ஃபீல்டில் இருக்கக்கூடிய, அதாவது ப்ரோ லெவலில் ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னீஷியன் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு டூல்ஸ் இதில் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு. இந்த பார்சலில் நமக்கு டெர்போ டூலோடைய பஸ் டூல் கிட்டு இதில் இருக்குது. இந்த டூல் கிட்டை வச்சு தான் நம்ம இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராமே வந்து ஆக்டிவேட் பண்ண போகிறோம். இந்த டூல் கிட்டு எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது, எந்தெந்த மொபைல் சப்போர்ட் பண்ணும், இது எவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இதில் கொண்டு வந்திருக்காங்க, இதனால் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம இன்றைக்கி தெளிவாக இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி இந்த பார்சலில் நமக்கு என்ன வந்திருக்கு, இதுக்குள்ளே என்ன மாதிரியான டூல் கிட்டு கொடுத்துருக்காங்க, இந்த டூல் கிட்டை நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி நம்ம சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணணும், இதனால என்ன நமக்கு ப்ரோஜனம் இருக்கு அப்படிங்கிறதையும் கம்ப்ளீட்டா இன்னைக்கு வீடியோவை பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த கவரை வந்து நம்ம ஓபன் பண்ணி பிரிச்சு பார்த்துருவோம். சரிங்களா? ஓகே, இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் டெர்போ பஸ் டூல்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. டெர்போ பஸ் டூல் தெரியுதுங்களா? டெர்போ பஸ் டூல் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே எந்த மாதிரியான கிட் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 டூல் கிட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஸ்டத்தோடைய கனெக்ட் பண்ணக்கூடிய அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணக்கூடிய அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஐஎஸ்பி அடாப்டர், யூனிவர்சல் ஐஎஸ்பி அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஐஎஸ்பி அடாப்டர் எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் I2C லைன் ஆகட்டும், RFID ஃபோட்டோகால் லைன் ஆகட்டும், இதில் ஃபால்ட் இருக்கா இல்லையா, இதில் ஒரு ஐசி பிரச்சனை இருக்குது. நிறைய மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ சாம்சங்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மொபைல் பார்த்தீங்கன்னா 5Gயில் நிறைய மொபைல் நெட்வொர்க் ப்ராப்ளமாக வருது. இந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் எந்த ஐசியோட கம்யூனிகேட் பண்ணுது, எந்த ஐசி ஃபால்ட்டு தெரியறது இல்லை. ஏன்னா அட்வான்ஸ் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு, நெட்வொர்க் ப்ராப்ளம், இது ரெடி ஆகாது. ஏன் ஐசி பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. உதாரணத்துக்கு ஒரு 5G மொபைல் நெட்வொர்க் ப்ராப்ளத்தோட என்கிட்ட வருது. இந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷன் என்ன தெரியாது. ஏன் அப்படின்னா நம்ம ப்ராப்பரா ஃபால்ட் அனலைஸ் பண்ணுறது கிடையாது. எந்த செக்ஷன்ல ஃபால்ட் இருக்குன்னு தெரியறது இல்லை. எதனால இந்த பிரச்சனை வருது, எதனால இந்த ஃபிளைட் மோடு எனேபிள் ஆயிருது, இந்த ஃபிளைட் மோடு எனேபிள் ஆயிருச்சு அப்படின்னு இது எப்படி இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை டெக்னீஷியனுக்கு வருது. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஒரு சில மொபைலில் சப்போர்ட் மாற்றினீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஒரு சில மொபைலில் SDR ஐசியை மாற்றினீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறமும் சால்வ் ஆகாத நிறைய மொபைல்ஸ் இருக்குது. இது எந்த ஐசியோட ஃபால்ட்டு? உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் ப்ராப்ளம்னு ஒரு மொபைல் வந்துச்சு அப்படின்னா குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஐசியோட கனெக்ஷனாக இருக்கும். ஒரு 10 ஐசியோட கனெக்ஷன் ஆகிருக்கும். எந்தெந்த ஐசியில் எந்தெந்த லைன் ஃபால்ட்டாக இருக்குது, இல்லை எந்த ஐசி கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைக்கு எந்த ஐசியை நம்ம ரிமூவ் பண்ணணும், எந்த ஐசியை ரீபால் பண்ணணும், எந்த ஐசியை ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லை இடையில ஏதாவது லைன் பிரேக் ஆகிருக்கா இல்லையா, RFID ப்ரோட்டோகால் லைனில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை I2C லைன், சீரியல் கிளாக் லைன், டேட்டா லைன், இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, இதெல்லாம் எப்படி ஃபைன் பண்ணணும்? இதெல்லாம் ஃபைன் பண்ணணும்னா கண்டிப்பாக உங்ககிட்ட DSM மீட்டர் வேணும். DSM மீட்டர் வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சது 20,000 25,000 30,000 இந்த மாதிரி செலவு பண்ணணும். அவ்வளோ பணம் இருக்கிறவங்க வாங்கி வச்சும் ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறாங்களான்னு கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா அதில் ஒர்க் பண்ண தெரியறது இல்லை ஒரு சிலருக்கு. அதனால நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய டெர்போ ஸ்கிமேட்டிக் டயக்ராம், அது கூடவே இந்த டூலும் நமக்கு வந்துடும். இந்த டூல் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இதுக்கு உண்டான 1 year ஆக்டிவேஷன் கோடு நமக்கு ஃப்ரீயாவே கிடைச்சிரும். 1 year ஆக்டிவேஷன் கோடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாவே இது கிடைச்சிரும். இந்த டூல் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு டெர்போ ஸ்கிமேட்டிக் டயக்ராம் 1 year ஆக்டிவேஷன் கோடு ஃப்ரீயாக கிடைச்சி இதை வச்சு தான் நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம். இது எந்த சிஸ்டத்தில் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், இந்த டூல் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், ஸ்கிமேட்டிக்கில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்து மல்டி லேயர் ஆப்ஷன்ஸ் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சி அதுவும் இது கொண்டு வந்திருக்காங்க. இதில் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இன்றைக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்றோம் அந்த வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த டூலை வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். அது எப்போவுமே நீங்கள் ஒரு சிஸ்டத்தில் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க, ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது எப்போவுமே ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா ஒரு சில ஃபைலை வந்து அது ரன் பண்ண விடாது, அது வைரஸ்ன்னு நினச்சி அதை ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம அது ஓப்பன் பண்ணும்போது லான்ச் பண்ணும்போது நமக்கு ஓப்பன் ஆகாது சாஃப்ட்வேர். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய சிஸ்டத்தில் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் டிஃபால்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி விண்டோஸ் 7 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக இந்த சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகாது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான ஒரு சாஃப்ட்வேர். அதே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 இல்லைன்னா விண்டோஸ் 11 இது சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான். ஸோ உங்களுடைய சிஸ்டத்தில் டிஃபால்ட்டாகவே இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இருக்கும். இதை வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இதை வந்து ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வந்து எல்லாத்தையும் டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இது இப்போ வந்து டீஆக்டிவேட் ஆயிரும். சரிங்களா? ரைட். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரௌசர் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பிரேவ் ப்ரௌசர் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் ப்ரௌசர் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி. நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா கூகுள் டேப் நம்ம ஓப்பன் பண்ணி கூகுள் டேப் ஓப்பன் பண்ணி இங்கே மேலே இருக்கக்கூடிய இந்த லிங்க்கை வந்து நீங்கள் இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது தேவைப்படுறவங்க இந்த டூல் வாங்குறீங்க அப்படின்னா இந்த லிங்க்குள்ளே போயிட்டு இதோட சாஃப்ட்வேர் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே என்னென்ன மாடல்ஸில் டெய்லி என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த இடத்துல பாருங்கள் டவுன்லோட்னு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? டவுன்லோட்னு 2 ஆப்ஷன்ஸ். இந்தாண்ட பார்த்தீங்க அப்படின்னா டெர்போ ஸ்கீமேட்டிக் சாஃப்ட்வேர் டவுன்லோடுன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டெர்போ பஸ் டூலோடைய யூஎஸ்பி டிரைவர் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆகணும். சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிடுவோம். சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் பாருங்கள், ரைட் சைடில் இருக்கக்கூடிய டெர்போ யூஎஸ்பி டிரைவர் இருக்கு இல்லைங்களா? இதையும் நம்ம டவுன்லோட் பண்ணிடுவோம். சரிங்களா? இது ரெண்டுமே டவுன்லோட் ஆகட்டும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். இந்த சாஃப்ட்வேருடைய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 104 MB இருக்குது. ஏன்னா இது 104 MB அப்படிங்கிறனால நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க கம்மியான மாடல் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இது புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சில மாடல்லாம் வராமையும் இருக்கலாம். இவங்க சப்போர்ட் டீம் எப்போவுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இது கூடயே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் உடனே கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு உடனுக்குடன் இதில் சொல்யூஷன் கிடைச்சிரும். ஒரு மாடல் இல்லை, இந்த மாடலில் எனக்கு ஹார்ட்வேர் டூல் வேணும், இந்த மாடலுடைய பிட்மேப் வேணும், இந்த மாடலுடைய எனக்கு மல்டி லேயர் வேணும், இந்த மாடலுடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வேணும், எதுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாலும் 24 ஹவர்ஸ்க்குள்ளாரியே உங்களுக்கு இதை வந்து குயிக்காக வந்து அவங்க அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த டூல்ஸில் நிறைய மாடல்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க நிறைய மாடல்ஸ் வந்து இதில் அப்டேட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஒரு சில மாடல் அவங்களுக்கே தெரியாமல் கூட இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி மாடல் இருக்குது, இந்த மாடலுடைய சாஃப்ட்வேர் தேவைப்படுமா, இதை அப்டேட் பண்ணிட்டோமா இல்லையாங்கிறது அவங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு கிட்ட சர்வீஸ்க்கு வரக்கூடிய மொபைல் அதில் தேடி பாருங்க. இந்த மாடலை இதில் இல்லை அப்படின்னா உடனே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க குயிக்காகவும் உங்களுக்கு உடனே இந்த மாடலையும் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் 1-2 மாடல்ஸ் பிராண்ட் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் இதுதான் இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா மார்க்கெட்டில் நூற்றுக்கணக்கான மாடல்ஸ் மொபைல் இருக்குது. இதில் எது தேவைப்படும் எது தேவைப்படாது அப்படிங்கிறலாம் கிடையாது. எல்லாமே தேவைப்படுதான். பட் மார்க்கெட்டில் ஃபீல்ட் அவுட்டாக இருக்கும். ஒரு சில மாடல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அது முடிஞ்சே போயிருக்கும், அது வராது சர்வீஸ்க்கு. அந்த மாதிரி மாடல்லாம் அப்டேட் பண்ணி யாருக்கு என்ன யூஸ் ஆக போகுது. அதனால் இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் மாடல் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ஆயிரக்கணக்கான மாடல் இதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எப்படியெல்லாம் அப்டேட் பண்ணணும், என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதில் பார்த்துலாம். அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த டெர்போ ஸ்கிமேட்டிக் டூலையும் இதை எப்படி நம்ம அப்டேட் பண்ணணும், எப்படி சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணணும், இதில் என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். இது ஃபஸ்ட் நமக்கு இது டவுன்லோட் ஆக கொடுத்துருவோம். ஏன்னா இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் யார்கிட்ட வாங்குறது அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்குமே கிடைச்சிரும். இந்த ப்ரைஸ் வாங்கும்போது இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வாங்குறீங்க அப்படின்னா லாகின் ஐடி உடனே கிடைச்சிரும். ஆனால் இந்த டூல் வந்து உங்களுக்கு கொரியர் மூலியமாக தான் அனுப்புவாங்க. கொரியர் மூலியமாக அனுப்பும்போது உங்களுக்கு 1 நாள் 2 நாள் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ரொம்ப டிமாண்டாக போயிட்டுருக்கு இந்த டூல் தான். இந்த டூல் எல்லாத்துக்கிட்டையுமே இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட சர்வீஸ்க்கு வரக்கூடிய மொபைல் நெட்வொர்க் சம்மந்தமாக வரக்கூடிய மொபைலில் 99% சக்ஸஸ்ஃபுல்லாக ரெடி ஆயிரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபோல்டர்லாம் இதை ஓப்பன் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிடுவோம். நம்ம டவுன்லோட் பண்ண டூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை வந்து நான் டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். ஃபோல்டர் கிரியேட் பண்ணி இந்த 2 டூல்ஸையுமே நான் இதில் காப்பி பண்ணிக்கிறேன்.
காப்பி பண்ணி இங்கே மூவ் பண்ணி எடுத்து வச்சுருவோம். சரிங்களா? ரைட். இப்போ இது க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுங்கிறக்கோசரம் நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நான் வச்சுக்கேன். இப்போ இந்த நியூ ஃபோல்டர் நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு எனக்கு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 சாஃப்ட்வேர் இருக்குது. ஃபர்ஸ்ட் டர்போ ஸ்கீமேட்டிக் இன்ஸ்டால்னு இருக்கு இல்லையா, இதை நான் டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் போட்டீங்க, மோர் இன்ஃபோன் கொடுத்தீங்க, இந்த இடத்துல பாருங்கள் ரன் எனிவேர் இருக்கு இல்லையா, இதை கொடுத்துருங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் இது அக்செப்ட் கொடுத்துருங்க. இதெல்லாம் நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் கிளிக் பண்ணுங்கள், எஸ் கொடுத்துருங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இது இன்ஸ்டால் ஆகுது, ரொம்ப டைமிங் எடுக்காது. 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா அடுத்து என்ன செட்டப் பண்ணணும், எப்படி லாகின் பண்ணணும், எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துருவோம். சரிங்களா? ரைட். ஓகே இப்போ நம்மளோட சாஃப்ட்வேர் கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆயிருச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், டெஸ்க்டாப்பில் ஒரு ஐக்கான் வந்திருக்கு இல்லையா, இந்த ஐக்கான் டபுள் கிளிக் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். ஆல்ரெடி நான் வந்து லாகின் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஸோ இருந்தாலும் புதுசாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் லாகின் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்கள் ரெஜிஸ்டர் நவ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டுது இல்லையா, ரெஜிஸ்டர் நவ் இந்த ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரெஜிஸ்டர் கேட்கும். இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா யூசர் நேம், உங்களுடைய நேம் ஆகட்டும், உங்களோட ஷாப் நேம் ஆகட்டும், உங்களோட பெட் நேம் எது வேணாலும், உங்களோட நெக் நேம் எது வேணாலும் நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மைண்டில் சேவாக இருக்கக்கூடிய உங்களுடைய யூசர் நேம் எதுவாக இருந்துச்சு அப்படின்னாலும், இனிஷியல் ஆகட்டும், வண்டி நம்பர், சம்திங் எதுவாக இருந்தாலும் சரி, இதில் நீங்கள் லாகின் பண்ணிக்கங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய நேமு நான் இதில் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ யூசர் நேம் நான் என்னோட நேமை நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெயில் ஐடின்னு கேட்குது. மெயில் ஐடி நீங்கள் கம்பல்சரி கொடுக்கணும். எதனால் இது மெயில் ஐடி கொடுக்கணும்? என்கிட்ட மெயில் ஐடி கிடையாது, மொபைல் நம்பர் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவங்களால லாகின் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிறீங்க, இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 10 டிஜிட் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்தோன்னா லாகின் ஈஸியாகிடும். அதான் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரியில் இருக்காங்க இல்லையா, அவங்களால யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதர் கண்ட்ரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் 12 டிஜிட் நம்பராக இருக்கலாம், இல்லை 10 டிஜிட் நம்பர், இந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரிலாம் நம்பர்ஸ் மாறுது. ஸோ அவங்க லாகின் பண்ண முடியாது, அவங்களுக்கு ஓடிபி வராது. ஸோ மெயில் ஐடிங்கிறப்ப எல்லாத்துக்கும் காமன் தான். இந்த மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு உடனே ரிப்ளைவும் கிடைச்சிடும், ஓடிபி மெசேஜ் வரும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நானே வந்து என்னுடைய மெயில் ஐடியை நான் இதில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதில் என்னுடைய மெயில் ஐடி கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து பாஸ்வேர்டு கொடுக்கணும். பாஸ்வேர்டு கொடுக்குறப்ப எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டாக கொடுக்கணும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் கேப்ஸில் கொடுத்துங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் கேப்ஸில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டரில் நீங்கள் டைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சிம்பிள் ஆக்டிவேட் பண்ணிங்க. ஏதாவது ஒரு சில ஆக்டிவ் சிம்பிள் வச்சுருப்பாங்க, ஒரு சில டாலர் சிம்பிள் வச்சுருப்பாங்க, ஒரு சில ஐஃபோன் சிம்பிள், இந்த மாதிரி நிறைய சிம்பிள் இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு சிம்பிள் ஆட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாவது நம்பர் வந்து ஆட் பண்ணிக்கங்க. நான் வந்து என்னோட பாஸ்வேர்டு இங்கே ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து அதே பாஸ்வேர்டு திரும்பவும் நீங்கள் டைப் பண்ணிங்க. சேம் பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணும்போது எந்த மாதிரி வச்சுங்க அதே மாதிரி இதுலேயும் டைப் பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போ பாஸ்வேர்டு நீங்கள் அதே மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாஸ்வேர்டு தப்பாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு நாட் மேட்ச்னு வந்திருக்கும். ஸோ கரெக்டாக மேலே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே மாதிரி பாஸ்வேர்டு கீழே கொடுத்துருங்க. சரிங்களா? கீழே கொடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல பாருங்கள் கெட் வெரிஃபிகேஷன் கோடுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கெட் வெரிஃபிகேஷன் கோடு இதை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து திரும்பவும் இதில் அடுத்த பேஜ் இது ஓப்பன் ஆயிரும். இது கெட் வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னால உங்களுக்கு மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வந்துடும். சரிங்களா? அந்த ஓடிபி வந்து திரும்பவும் இதில் லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்பவும் என்ன ஆகும், உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். அதாவது ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் இங்கே மேலே இருக்கக்கூடிய யூசர் நேம் அதே நேம் கொடுத்துருங்க. ரெண்டாவது பாஸ்வேர்டு இங்கே டைப் பண்ணிங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைன்இன் இருக்கு இல்லையா, இதை சைன்இன் ஓப்பன் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ நம்மளுடைய டூல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆயிருச்சு. நம்மளுடைய இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் சைடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா கேமிங் கண்ட்ரோல்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நாலாவது மேக் புக்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு பார்த்துருவோம். சரிங்க? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போர்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, லேட்டஸ்ட் என்ன மாடல் வந்திருக்கு அப்படிங்கிறத இவங்க தெரியும். நோட்டீஸ் போர்டில் டெய்லியும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. லாஸ்ட் அப்டேட் எப்போ அப்படின்னா 25ஆம் தேதி 5ஆவது மாதம் இந்த மாடல் இதெல்லாமே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா?
லாஸ்ட் அப்டேட்டு ஐஃபோன் 11க்கு ஹார்ட்வேர் சொல்யூஷன் இதில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டீஸ் போர்டில் புதுசான அப்டேட் எல்லாமே இதில் காட்டிடும். இல்லை ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாடல் தேவைப்படுது, இல்லை ஒரு மொபைல் உங்ககிட்ட வருது, போக்கோ X2 X3 சம்திங் ஏதோ ஒரு மொபைல் வருது, இந்த மொபைல் வந்து எனக்கு ஹார்ட்வேர் டூலில் இந்த இது இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பிராண்டு செலக்ட் பண்ணுங்கள், மாடல் நம்பர் செலக்ட் பண்ணுங்கள். இதில் என்ன வேணும் உங்களுக்கு, பிட்மேப் வேணுமா ஹார்ட்வேர் சொல்யூஷன் வேணுமா, என்ன வேணும் அப்படிங்கிறது இது ரெண்டுலேயே ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணிங்க. ஹார்ட்வேர் டூல் ஹார்ட்வேர் டூல். இப்போ கீழே வந்து எந்த செக்ஷனுக்கு உண்டானது அப்படின்னு, டச் ஸ்கிரீனுக்குள்ளானதா, இல்லை லைட்டிங் செக்ஷனுக்கு, இல்லை கிராஃபிக் செக்ஷனா, எந்த செக்ஷனு எந்த மாதிரியான ஹார்ட்வேர் சொல்யூஷன் வேணும் அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு மெசேஜ் போயிடும். அவங்களும் உடனே 24 ஹவர்ஸ்க்குள்ளார உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் ஓப்பன் பண்ண அப்படின்னா ஃபோன்ஸ் அப்படின்னா இதில் நிறைய மாடல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நிறைய மாடல்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? நமக்கு இப்போ மார்க்கெட்டில் அதிகமாக ரன்னிங்கில் இருக்கக்கூடிய மாடல்ஸில் இதில் நிறைய கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா போக்கோ மாடல் இருக்குது. இந்த போக்கோ மாடலில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் இதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. நான் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா போக்கோ X2 இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. போக்கோ X2 நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ போக்கோ X2ல பார்த்தீங்கன்னா பிட் மேப்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? பிட் மேப் எல்லா டூல்ஸ்லுமே வந்திருக்கு. பிட் மேப் அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இவங்களோட பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குது, இதுக்குள்ளே பிட் மேப்பில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும் இல்லையா? ஏன்னா இது ஓகேவா ஒர்த்தாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம தெரியணும். இது ஃபஸ்ட்டு நல்லா ஜூம் பண்ணிக்குவோம். இப்போ பிட் மேப்பு நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பிட் மேப்பில் நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிக்சர் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா இதில் டயோட் வேல்யூன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? பிட் மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு பின் நம்பர் 1 2 3 4 இந்த எல்லாமே ஈஸியாக தெரியுது. பட் இருந்தாலுமே இதுலேயே பிட் மேப்லேயே பாருங்கள் டயோடு வேல்யூ ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டயோடு வேல்யூ இதிலே கொடுங்க. ஏன்னா மற்ற டூல்ஸ் ஓப்பன் பண்ணும்போது டயோடு வேல்யூக்கு நீங்கள் தனியாக ஒரு ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணி ஆகணும். இதில் பிட் மேப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதிலே டயோடு வேல்யூ கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுங்க. டயோட் சிம்பிள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டயோடு வேல்யூ ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். டயோட் சிம்பிள் இதில் டயோடு வேல்யூ வேண்டாம் அப்படின்னு இதில் மேலே பாருங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. இது ஹைட். இதை இந்த இடத்துல பாருங்கள் ஷோ டயோட் ரீடிங் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் டயோட் ரீடிங் இதில் வேல்யூ ஷோ ஆகுது. தெரியுங்களா? ஸோ ரைட். இப்போ இந்த பிட் மேப் இருக்குது. இந்த லைனை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த லைனை கிளிக் பண்ண அப்படின்னு இதோட லைன் எங்கே போகுது, எந்த ஐசியோட கனெக்ட் ஆகிருக்கு, எங்கெங்கே கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது எதுவுமே இதில் ஷோ ஆகலை இல்லையா? ஸோ இது ஷோ ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல பாருங்கள் லைனிங் கொடுக்குற மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு இதோட லைன் பாருங்கள் இங்கேருந்து இங்கே இந்த ஐசியோட இந்த காம்பனன்ட்ல இந்த இடத்துல கனெக்ட் ஆகிருக்கு, இந்த பால்ஸில் கனெக்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறது இதில் ஷோ ஆகுது. சரிங்களா? ரைட். அதே மாதிரி நல்ல குவாலிட்டியாக பிக்சர் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. எல்லா பக்கமும் உங்களுக்கு டயோடு வேல்யூ ஈஸியாக கிடைச்சிரும். ஏன்னா ஒரு சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா டயோடு வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா டயோடு வேல்யூ எல்லாமே அப்டேட் பண்ணி, ஏன்னா ஃபியூச்சர்ஸில் ஒவ்வொன்றா வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இது எல்லா மாடலையும் அப்டேட் வந்துடும். அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா போர்டோட வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம். போர்டோட வியூன்னா பிளாக் டயக்ராம் தான் போர்டு வியூன்னு கொடுத்துருக்காங்க. இதாவது ஸ்கிமேட்டிக் டயக்ராம் அது எல்லாமே நம்ம மற்ற டூல்ஸில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறது. அதுக்கு அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா இதில் மல்டி லேயர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் மல்டி லேயர்னு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எந்தென்ன இந்த லேயரில் என்னென்ன மாதிரியான கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மல்டி லேயர்லேயே நமக்கு பிட் மேப்பு ரெண்டு சேம் ஒரே மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு மல்டி லேயர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் பிட் மேப் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணோம், இந்த இடத்துல பாருங்கள் பிட் மேப் சேம் அதே பிக்சர் தான் இந்த மல்டி லேயர்லையும் இருக்குது. இதுல என்ன அப்படின்னா கீழே பாருங்க, இந்த இடத்துல பாருங்க ரைட் சைடு கீழே பாருங்க ஆல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துல 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு 16 லைன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 16 லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லேயர் நான் கிளிக் பண்றோம், இல்லை செகண்ட் லேயர், தேர்ட் லேயர் இதெல்லாம் கிளிக் பண்றோம் அப்படின்னா இப்போ 3வது லேயர் கிளிக் பண்றோம் அப்படின்னா 3வது லேயர்ல இதுல பாருங்க எந்தெந்த லைன் எந்தெந்த இடத்துல கனெக்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுக்குறப்ப நமக்கு வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஃப்ரண்ட் பேஜில் இந்த மாதிரி தேர்ட் லேயரு எல்லாமே இன்டர்னல் ட்ராக் போயிட்டுருக்கு. இல்லை அப்படின்னா நான் 4th லேயர் கனெக்ட் பண்ணுறேன். 4th லேயரில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் லைனு, இது எந்த மாதிரியான வோல்டேஜ் லைனு, இது எங்கெங்கே கனெக்ட் ஆகிருக்கு, எந்தெந்த டெஸ்ட் பாயிண்ட்டில் உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது இது எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ CPU ரிமூவ் பண்ணுவாங்க. CPU ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ராக்கில் பேடெல்லாம் கட் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல இந்த CPU நான் ரிமூவ் பண்ணுறேன். CPU ரிமூவ் பண்ணோன்னா இந்த ட்ராக்கில் இருக்கிற இந்த பேடு வந்து கட் ஆயிடுச்சு. இந்த பேடோட லைன் எங்கே வருது, எந்த ஐசியோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு தெரியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி செக் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு
நோஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நோஸ் பாயிண்ட் கொடுங்க. இந்த நோஸ் பாயிண்டோடைய லைன் எங்கே போகுது அப்படின்னா சிபியூக்குள்ளே எனக்கு இந்த இடத்துல ஒரு பேடில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த பேடோட லைனு வேறு எங்கேயுமே வெளியில் கிடைக்க எந்த காம்பனண்ட்ல எதுலையுமே கனெக்ட் ஆகலை. அப்போ ஜிஆர் வேல்யூ நான் செக் பண்ணும்போது அந்த இடத்துல எனக்கு ஓஎல் தான் கிடைக்கும். ஸோ ஐசி ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ஜிஆர் வேல்யூ வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். இந்த இடத்துல பேடு கட் ஆயிடுச்சு, இந்த இடத்துல இல்லவே இல்லை, ஜிஆர் வேல்யூ செக் பண்ணாது, சும்மா டம்மி தான் போல இருக்குது அப்படின்னு நினச்சி நிறைய பேர் விட்டுருங்க. ஏன்னா இதனால மொபைல் ஆன் ஆகாம போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே இந்த மாதிரி லேயர் மல்டி லேயர் தான் நான் ரொம்ப நாளாக எல்லா மொபைலுக்கும் இருக்கிற மாதிரி ஒரு மல்டி லேயர் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் இவங்க கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி இது மட்டும் இல்லை, இன்னும் வேறு மொபைல் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இல்லையா, வேறு மொபைல் வேறு பிராண்டு வேறு மொபைல் ஏதாவது நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இப்போ சாம்சங் இருக்குது, சாம்சங் ஓப்பன் பண்ணுவோம். சாம்சங்கில் பார்த்தீங்க அப்படின்னா எம் சீரிஸில் ஏதோ ஒரு மாடல் ஓப்பன் பண்ணுவோம். எம் சீரிஸில் M31S நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய மாடல், இதையும் நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன கொண்டு வந்தாங்க, சேம் அதே மாதிரி பிட் மேப் கொடுத்துருக்காங்க, லே அவுட்டு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க இதில் ஹார்ட்வேர் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஹார்ட்வேர் சொல்யூஷன் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா டயக்ராம்லையும் எல்லா ஸ்கிமேட்டிக்லையும் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் சொல்யூஷன் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஹார்ட்வேர் சொல்யூஷன் எனக்கு தேவையே கிடையாது. ஹார்ட்வேர் சொல்யூஷன் ஏன்னா பிகினர்ஸ் வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் சொல்யூஷன் பார்க்குறாங்க, பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது ஹார்ட்வேர் சொல்யூஷன் கம்ப்ளீட்டாக எல்லா சொல்யூஷனும் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஹார்ட்வேரில் நிறைய சொல்யூஷன் வந்து நிறைய ஃபால்ட் இருக்குது, ஏன்னா ப்ராப்பரான சொல்யூஷன் அதில் கிடைக்காது. ஏன் அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் அதில் இருக்கும். நான் உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, எல்சிடி லைட் இருக்குது. இப்போ எல்சிடி லைட்டு நான் ஹார்ட்வேர் சொல்யூஷன் ஓப்பன் பண்ணுவோம். இதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குமா அப்படின்னா டவுட்டு தான். அது ஃபஸ்ட் டைம் நம்ம ஓப்பன் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணி செக் பண்ணுவோம். சரிங்களா, ஓகே. ஹார்ட்வேர் சொல்யூஷன் இதில் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணதில் இதில் லைட்டிங் செக்ஷனில் எந்தெந்த லைன் எந்தெந்த காம்பனண்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாகவும் தெரியும் இதில் எந்தெந்த லைனு என்னென்ன செக்ஷனில் கனெக்ட் ஆகிருக்குன்னு. ஹார்ட்வேர் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஆர் வேல்யூ பர்ஃபெக்டாக இதிலே கொடுத்துருக்காங்க. ஜிஆர் வேல்யூ அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு டவுட் வருது. ஜிஆர் வேல்யூ இதில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த லைனில், பட் இவங்க எந்த மாதிரியான மல்டிமீட்டரில் மென்ஷன் பண்ணி அதாவது ஜிஆர் வேல்யூ மெஷர்மெண்ட் எடுத்தாங்க அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், சாம்சங்கில் M31S7F அதாவது மாடலு எல்சிடி லைட்டிங்னு ஏதாவது ஃபால்ட்டு எந்த ஃபால்ட்டு எந்த ஹார்ட்வேர் செக்ஷன் பிரச்சனை அப்படிங்கிறது இதை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ரைட். ஆனால் இந்த இடத்துல ஜிஆர் வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த செக்ஷனில் டிஸ்பிளே கனெக்டரில் ஜிஆர் வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய மல்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ளூக் மல்டிமீட்டர் இருக்குது, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சான்வா மல்டிமீட்டர் வச்சுருப்பீங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சன்ஷைன் மல்டிமீட்டர் வச்சுருப்பீங்க, ஒரு சிலர் மெக்கானிக் மல்டிமீட்டர் வச்சுருப்பேன். அப்போ அவங்களுக்கு செக் பண்ணும்போது இந்த இடத்துல 626ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் செக் பண்ணும்போது என்கிட்ட 443ன்ட்டு வந்துருச்சுன்னு வைங்க. இப்போ இது ஓகேவா இல்லையா, நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். புரியுதா? ஸோ இந்த மாதிரி வரும்போது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இது எந்த மாதிரியான மல்டிமீட்டரில் இதை மெஷர்மெண்ட் எடுத்தாங்க அப்படிங்கிறத இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும்னு நான் என்னோட அபிப்பிராயம். சரிங்களா, இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, ரைட். அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஓகே தான் ஹார்ட்வேர் டூலில், பட் இருந்தாலுமே இதுலேயும் ஒரு சில பிரச்சனைகள் பார்த்துக்கும் போதே இருக்கத்தான் செய்யுது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் சார்ஜிங் செக்ஷன் நம்ம செக் பண்ணணும். சார்ஜிங் டேட்டா ஓப்பன் பண்ணணும். சார்ஜிங் டேட்டாவில் எல்லா செக்ஷனுமே இப்போ இந்த மொபைல் உங்ககிட்ட சர்வீஸ்க்கு வருது, சார்ஜிங் கம்ப்ளைண்ட்டுன்னு வருது. இதை நீங்கள் ஃபால்ட் அனலைஸ் பண்ணுறீங்க. இதில் சார்ஜிங் கம்ப்ளைண்ட்டில் எந்தெந்த லைனு முக்கியமான லைன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா, இதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ சார்ஜிங் டேட்டா நமக்கு வந்து ஓப்பன் ஆயிருச்சு. சார்ஜிங் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆகி டிஸ்பிளே கனெக்ட் சப்போர்ட்லேருந்து இங்கே நமக்கு லைன் வரும், வி பஸ் லைன் இந்த இடத்துல நமக்கு வரும். வி பஸ் லைனில் 5 வோல்ட் நமக்கு வரக்கூடிய லைன், ரைட். இந்த லைன் ப்ராப்பராக வருது. அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா ஓவிபிஐசி இந்த இடத்துல இருக்குது. ஓவிபிஐசியில் இன்புட் வோல்டேஜ் 5, அவுட்புட் வோல்டேஜ் 5. அதுக்கு அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சார்ஜிங் ஐசியில் கனெக்ட் ஆகிடுச்சு. விபிஎஸ் ஜென்ரேட் ஆகுது. அடுத்து வி பேட்டும் நமக்கு ஜென்ரேட் ஆகி நமக்கு வி பேட் லைனில் நமக்கு இந்த லைன் கனெக்ட் ஆகிருக்கு. இதை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிருமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா சார்ஜிங் எரர் வருது. ஏன்னா நம்மக்கிட்ட சார்ஜ் சுத்தமாக ஏறலை அப்படின்னு இந்த ஓகேவாக இருக்கும். ஏன்னா என்கிட்ட வந்திருக்க மொபைல் சார்ஜ் ஏறுது, ஆனால் எரர் வருது, பேட்டரி எரர் வருது, பேட்டரி கனெக்டிங் பேட்டரி சார்ஜிங் எரர் வருது. இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இதை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சால்வ் ஆகும்னா கண்டிப்பாக சால்வ் ஆகுது. ஏன் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஐடி லைன் தெர்மல் லைனில் ஜிஆர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? இதில் பாருங்கள், பேட்டரியோட ஐடி லைன் தெர்மல் லைனில் இதில் எவ்வளோ ஜிஆர் வேல்யூ வரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதோட லைனு எந்த ஐசியோட எங்கே கனெக்ட் ஆகியிருக்கு
அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணல. இந்த கனெக்டரில் பார்த்தீங்கன்னா ஜிஆர் வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஓகே, இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்படின்னா இதில் ஒவ்வொரு இடத்துக்கு நான் இதில் ஜிஆர் வேல்யூ எவ்வளோ வரும் அப்படிங்கிறப்ப நம்ம பிட் மேப் தேடணும். பிட் மேப் இல்லை அப்படின்னா டயோட் வேல்யூ ஓப்பன் பண்ணி நான் செக் பண்ணணும். ஒவ்வொரு பேஜை ஓப்பன் பண்ணி செக் பண்ணணும். பட் எனக்கு ஒரே பேஜில் இது கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஓகே, ரொம்ப சந்தோஷமான விஷயம். பட் இதோட லைன் எங்கே கனெக்ட் ஆயிருக்கு, எந்த ஐசியோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்க இதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா ஹார்ட்வேர் டூல் பொறுத்த வரைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லா ஹார்ட்வேர் டூல் எல்லா ஸ்கிமேட்டிக் டயக்ராம்லையும் பிரச்சனை வரத்தான் செய்யுது. சரிங்களா, முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. எப்பவும் போல் நீங்கள் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா, லேஅவுட் ஓப்பன் பண்ணுங்கள், ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது எல்லா மாடல்லையுமே பார்த்தீங்கன்னா ஸ்கிமேட்டிக் டயக்ராம், லேஅவுட், பிட் மேப் இது மூணுமே மென்ஷன் இருக்குது, அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது போக இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடலில் மல்டி லேயர் இதில் கொடுக்கல, மல்டி லேயர் ஆப்ஷன்ஸ் இதில் கொடுக்கல. இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் பிட் மேப்பில் இதில் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது. இந்த இடத்துல பிட் மேப் கொடுத்துருக்காங்க. பிட் மேப்பில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா மல்டி லேயர் ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. ஏன்னா ஒரு சில மாடல் எல்லாத்துலேயும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் பாதி மாடலுக்கு எல்லாமே மல்டி லேயர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ மார்க்கெட்டில் ரன்னிங்கில் இருக்கக்கூடிய மாடல்ஸ் எல்லாமே மல்டி லேயர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பழைய மாடல் அப்படிங்கிறனால இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. இது யாருக்காவது உங்களுக்கு இந்த மாடலுடைய அப்டேட்டில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு நோட்டீஸ் போர்டில் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த இதில் கான்டாக்ட் பண்ணி இங்கே மெசேஜ் பண்ணிங்க, உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள், உடனுக்குடனே உங்களுக்கு ரிப்ளை கிடைச்சிடும். ஏன்னா நோட்டீஸ் போர்டில் இருக்க நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா அப்படின்னா கூட உங்களுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஏன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பர் ஆஃபீஷியல் டீலருடைய கான்டாக்ட் நம்பர், இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், அவங்களே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பாங்க. நிறைய டீலர்ஸுங்க கான்டாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, நிறைய டெக்னீஷியன் ஒர்க்கு போயிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், அவங்க குயிக்காகவும் உங்களுக்கு ரிப்ளையும் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இது வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் இதே நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில் எவ்வளோ, இது எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும், எப்படி லாகின் பண்ணணும் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ரைட், ரொம்ப நேரம் ஆச்சு. அதுக்கு அடுத்ததான் நம்மளுடைய டெர்போ டூல் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த டெர்போ டூலில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டூல் கிட்டு கொடுத்துருக்காங்க, 2 டூல் கிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டெர்போ டூலை நமக்கு பார்க்கும்போது இதில் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பஸ் டூல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து ஐ டிவைஸ்ன்னு போங்க, அதுக்கு அடுத்து அக்கௌண்ட். இது மூணுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்துருவோம். சரிங்களா, ரைட். அதுக்கு முன்னாடி நம்ம டெர்போ டூல் வந்து கனெக்ட் பண்ணணும். நம்ம கிட்ட கொடுக்கக்கூடிய டெர்போ டூல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 டிவைஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணணும், சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா இது மொபைலில் ஐஎஸ்பி பாயிண்ட்டை ஜம்பர் பண்ணணும். ஐஎஸ்பி பாயிண்ட்டை ஜம்பர் பண்ணிட்டு இது ரெண்டுமே நம்ம இதில் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம மொபைல் சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி இதில் ஃபால்ட் பாயிண்ட்டை வந்து யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, ரைட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்பி பாயிண்ட்டுக்காக 3 விதமான ஐஎஸ்பி பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று RFFE ஃபோட்டோகால் லைனு, I2C லைனு. சரிங்களா, I2C லைனு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எஸ்பி ஃபோட்டோகால் லைனு. இதுலேயும் நம்ம ஃபால்ட்டு ட்ரேஸ் பண்ணணும். எந்த மாதிரியான மொபைலில் சப்போர்ட் ஆகும், இதில் எந்த மாதிரியான ஃபால்ட்டெல்லாம் அனலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா, ரைட். எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம டெர்போ டூலில் நம்ம சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணோம் இல்லையா, சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணும்போது நம்மளுடைய டிரைவ் மேனேஜர் நான் இதில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா டெர்போ டூலில் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியணும் இல்லையா. மேனேஜர் ஓப்பன் பண்ணிடுவோம். மேனேஜருக்குள்ளே போனீங்க அப்படின்னா USB டிவைஸ் மேனேஜர். ஓகேங்களா, USB டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைரெக்டாக இந்த USB கேபிளில் நான் வந்து இதில் கனெக்ட் பண்ணிடுறேன். இதில் பாருங்கள், இதில் கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு போர்ட்டு டிடெக்ட் ஆகணும். ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிருச்சுன்னா இந்த இடத்துல போர்ட் ஷோ ஆகுது இல்லையா, இது ஷோ ஆகுது. பட் என்ன ஆகுது, இந்த இடத்துல சரியாக கனெக்ட் ஆகுது, டிரைவர் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகலை. புரியுதுங்களா? ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஃபஸ்ட்டே நம்ம டவுன்லோட் பண்ணி இந்த ஃபோல்டருக்குள்ளே வச்சுருந்தோம். இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருச்சு இல்லையா. எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த டிவைஸ் மேனேஜரில் இந்த இது இருக்கு இல்லையா, அதாவது இந்த டிரைவரை நமக்கு கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய இந்த டிரைவரில் இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவர் இருக்கு இல்லையா, இதை அப்டேட் டிரைவர் கொடுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர் ஃபார் டிவைஸ்ன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரௌசரில் கீழே பாருங்கள், கீழே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இந்த இடத்துல பாருங்கள் ஹேவ் டிஸ்க்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னே அதுக்கு அடுத்ததாக இந்த இடத்துல ப்ரௌசர்னு இருக்குது, இந்த ப்ரௌசர் கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ரௌசர் கிளிக் பண்ணோன்னே
டெஸ்க்டாப்பில் நமக்கு இந்த நியூ ஃபோல்டர் அப்படிங்கிற இந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணுங்கள். நம்ம இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதில் கீழே லாஸ்ட்டாக ஒரு ஃபைல் தெரியுதுங்க, இதை செலக்ட் பண்ணுங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துட்டு அடுத்து இங்கே ஓகே கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல அந்த சீரியல் போர்ட் டிரைவ் வந்து ஷோ ஆகுது. இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தா நமக்கு இங்கே அப்டேட் ஆயிருச்சு. அப்டேட் ஆனால் இது க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு கனெக்ட் ஆயிருச்சு இல்லையா, டூல்ஸ் பார்த்தீங்கன்னா அழகாக கனெக்ட் ஆயிருச்சு இல்லையா. இப்போ இந்த டூல்ஸ் வந்து நமக்கு கனெக்ட் ஆயிருச்சு. ஓகேங்க, சிம்பிளாக தான், அதிகமாகலாம் இல்லை, சிம்பிளான வேலை. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பை நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிங்கன்னா போதும், திரும்ப திரும்ப நீங்கள் ஒவ்வொரு டைமும் கனெக்ட் பண்ணணுங்கிறது கிடையாது. சரிங்களா? இப்போ திரும்ப பாருங்கள், நான் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். திரும்பவும் இதை கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக போர்ட் டிடெக்ட் ஆயிரும். இதில் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக போட்டு டிடெக்ட் ஆயிடுச்சு இல்லையா. இது ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா போதும். ரைட், இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம டெர்போ டூலை ஓப்பன் பண்ணிடுவோம். டெர்போ ஸ்கிமேட்டிக் டூல் ஓப்பன் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்த இந்த இடத்துல வர பஸ் டூல்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பஸ் டூல் இதை கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்போ நம்ம இதில் ஐஎஸ்பி அடாப்டர் இருக்குது, நம்மக்கிட்ட மொபைல் இருக்குன்னு எங்கள் ஒரு மொபைல் வந்து RFFE ஃபோட்டோகால் லைனில் பிரச்சனை. RFFE ஃபோட்டோகால் லைனில் பிரச்சனை. இதனால் என்ன ப்ராப்ளம் வரும், மொபைலில் நெட்வொர்க் வராது. மொபைலில் நெட்வொர்க் வராது. சரிங்களா? ஏதாவது RFFE ஃபோட்டோகால் லைனில் பிரச்சனை இருக்குது, நெட்வொர்க் ப்ராப்ளம், நோ சர்வீஸ்னு வருது அப்படின்னா மட்டும்தான் இதில் இந்த டூல் கனெக்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணணும். இல்லை சிக்னல் வந்து ரொம்ப லோவாக கிடைக்குது, ஒரு சில சமயம் சிக்னல் கிடைக்குது, ஒரு சில சமயம் சிக்னல் கிடைக்கல. அதே மாதிரி 4G நெட்வொர்க் வரல, 2G நெட்வொர்க் மட்டும்தான் வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக எப்பயும் போல் ஹார்ட்வேர் டூலோ இல்லை ஒரு பேசிக்காக க்ளீன் பண்ணி போட்டால் இந்த மாதிரி ஐசியை ரீபால் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா ரெடி ஆயிரும். ஆனால் ஃபோட்டோகால் லைனில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஐசியை மாற்றினாலும் சரி ரெடி ஆகாது, இல்லை ரீபால் பண்ணி வச்சிங்கனாலும் ரெடி ஆகாது, ஜம்பர் பண்ணாலும் ரெடி ஆகாது. இப்போ பிரச்சனை எங்கே இருக்குன்னு எக்ஸாக்டாக எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு சில மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மொபைலில் ஹாஃப் ஃப்ளைட் மோடு வந்துடும். இப்போ சப்போர்ட்டில் பிரச்சனை இருக்கா இல்லையா தெரியாது. ரெண்டாவது RFICயில் பிரச்சனை இருக்கா இல்லையான்னு, அதில் பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு நோ சர்வீஸ் வரும். ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா 2G PICயில் பிரச்சனை இருந்தாலும் வரும், ஒரு சில மொபைலில் 4G PICயில் பிரச்சனை இருந்தாலும் வரும், ஒரு சில மொபைலில் பேஸ் பேண்ட் ஐசியில் பிரச்சனை இருந்தாலும் வரும், ஒரு சில மொபைலில் 5G ஐசியில் பிரச்சனை இருந்தாலும் நோ சர்வீஸ் வரும், ஒரு சில மொபைலில் CPU கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும். இப்போ எந்த ஐசியை நீங்கள் கலட்டுவீங்க, எந்த ஐசியை ரீபால் பண்ணுவீங்க, எந்த ஐசியை ரீப்ளேஸ் பண்ணுவீங்க தெரியும் இல்லையா? இப்போ அது பார்க்கணும் அப்படின்னா இதில் ISP பாயிண்ட் ஜம்பர் பண்ணணும். ISP பாயிண்ட் எந்த பின்னில் ஜம்பர் பண்ணணும் நிறைய பேருக்கு டவுட் வரும். இது எந்த இடத்துல ISP பாயிண்ட் இருக்குது, இந்த ISP பாயிண்ட் எந்த பின்னில் நீங்கள் ஜம்பர் பண்ணணும். இப்போ எனக்கு RFFE ஃபோட்டோகால் லைனில் ஜம்பர் பண்ணணும். RFFE ஃபோட்டோகால் லைன் எங்கே இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது, அதையும் நான் சொல்லிடுறேன் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது. டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட பிட் மேப் இருக்குன்னா பிட் மேப் ஓப்பன் பண்ணிடுங்க. பிட் மேப் ஓப்பன் பண்ணிட்டு 2G PIC வருது இல்லையா, 2G PIC அதாவது பவர் ஆம்பிளிஃபயர்னு சொல்லுவோம், இல்லை அப்படின்னா 2G நெட்வொர்க் ஐசி வருது இல்லையா, உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லுவேன், 2G நெட்வொர்க் ஐசின்னு சொல்லுவோம். சரியா? 2G நெட்வொர்க் ஐசி எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது ஃபைன் பண்ணுங்க. ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் செக் பண்ண வேண்டியது இதில் பின் நம்பர் 5, 6 எப்பவுமே எந்த போர்டை வேணாலும் நீங்கள் எடுத்துங்க, பின் நம்பர் 5, 6 இது ரெண்டுமே எடுத்துக்கோங்க. சரியா? இது ரெண்டுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோகால் லைன் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல 2G பவர் PIC இருக்குது, 2G PIC. இந்த இடத்துல பாருங்கள் பின் நம்பர் 1, 2, 3, 4, 5 இருக்கு இல்லையா, 5, 6 இது ரெண்டுமே வியூ பண்ணுங்கள், ரெண்டுமே ஜூம் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் RFFE 3 கிளாக் லைனு, இன்னொன்று RFFE டேட்டா லைன், பின் நம்பர் 5, 6. ஓகேவா? இந்த ரெண்டுமே மைண்டில் வச்சுங்க, எப்பவுமே மறக்காதீங்க. இது ரெண்டுலையுமே நீங்கள் கிளாக் பாயிண்ட்ல இதில் ஜம்பர் பண்ணிடுங்க. சரியா? அதுக்கு அடுத்து 1.8 வோல்ட் ஒரு லைன் வரும். 1.8 வோல்ட் லைன் நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம். பின் நம்பர் 7, பின் நம்பர் 7ல் பார்த்தீங்கன்னா இதில் 1.8 வோல்டேஜ் லைன், பின் நம்பர் 7 பாருங்கள் 1.8 வோல்டேஜோடைய லைன், இதில் கூட நீங்கள் ஜம்பர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 4வது கனெக்ட் பண்ணக்கூடிய லைன் கிரவுண்டு நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து வச்சு தாராளமாக கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? ரைட், இது மறக்காதீங்க. எந்த ஒரு மொபைல் உங்கள் கிட்ட ஆஃப் ஃப்ளைட் மோடு நோ சர்வீஸ் வந்துச்சு அப்படின்னாலுமே இதில் கனெக்ட் பண்ணுங்கள். இந்த ISP அடாப்டரில் நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். இந்த ISP அடாப்டர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்க கிரவுண்டு ஃபர்ஸ்ட் பின் என்ன இருக்கு, கிரவுண்டுன்னு கனெக்ட் பண்ணிங்க. ரெண்டாவது 1.8 வோல்டேஜ் லைன். 1.8 வோல்டேஜ் லைன் நம்ம எத்தனாவது பின்ல பார்த்தோம், 7ஆம் நம்பர் பின்ல 1.8 வோல்டேஜ் லைன் பார்த்தோம். அதுக்கு அடுத்து சீரியல் டேட்டா, சீரியல் கிளாக், RFFE உடைய சீரியல் கிளாக், சீரியல் டேட்டா, இது ரெண்டுமே எங்க பார்த்தோம், பின் நம்பர் 5, 6 இது ரெண்டுலையுமே இருக்கு. பின் நம்பர் ஈஸியாக நம்ம ஃபைண்ட் பண்ணிக்க முடியும், எந்த இடத்துல ஜம்பர் பண்ணணும் அப்படிங்கிறது ஈஸியாக இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இதை வச்சு இந்த 4 பின்னை மட்டும் ஜம்பர் பண்ணுங்க.
சரியா? ரைட். இதை ஜம்பர் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது நம்மளுடைய டூல் ஓப்பன் பண்ணுங்க. நம்மளுடைய பஸ் டூல் ஓப்பன் பஸ் டூல் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல ஸ்கேன் RFFE இருக்கு இல்லையா, இதை ஸ்கேன் பண்ணுவோம். இதை ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிவைஸ் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கனெக்ட் ஆகியிருக்கும். எந்த ஐசியில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது ஷோ ஆகிரும். ஐசியோடைய மாடல் நம்பர் இங்க ஷோ ஆகும். புரியுதா? இப்போ அந்த ஐசியோட மாடல் நம்பரை வச்சு எந்த ஐசி உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அந்த ஐசியை மட்டும் டைரக்டா நீங்க எடுத்து ரீபால் பண்ணணும், இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ணணும். புரியுதா? இது ஈஸியா உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி I2C லைன்லையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்க முடியும். கிளாக் லைன், டேட்டா லைன், ஃபோட்டோகால் லைனில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, இதனால் மொபைல் டெட் ஆயிடுச்சு, இதனால் மொபைல் டெட்டாக இருக்குது, இது டிடெக்ட் ஆக மாட்டேங்குது, மொபைல் ஆன் ஆக மாட்டேங்குது அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் இருந்துச்சு அப்படின்னா டிசி பவர் சப்ளைலையோ இல்லை மல்டிமீட்டர் மூலியமாக வச்சு ஈஸியாக ஃபைன் பண்ணிக்க முடியும். பட் கிளாக் லைன், டேட்டா லைனில் ஷார்ட் சர்க்யூட் இருக்குது, லைன் பிரேக் ஆகிருக்கு, மொபைல் பூட் இப்போ ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எதையும் வச்சு ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னாலும் இதுலேயும் உங்களுக்கு I2C லைன்லையும் எந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடும். சரியா? ரைட். அதே மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுக்கும் உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் இது வந்திருக்கு. இந்த ஃபீச்சர்ஸ் இதெல்லாமே வந்து எல்லா மொபைலுக்கும் ஒர்க் ஆகும்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது. ஏன்னா நிறைய மாடல்ஸ் வந்து இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஃபியூச்சர்ஸில் இன்னும் நிறைய எல்லா மாடலுமே இதை வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இதிலே வந்து EEPROM IC ரீட் அண்ட் ரைட் எல்லாமே பண்ணவும் முடியும். EEPROM IC ரீட் அண்ட் ரைட் எல்லாமே பண்ண முடியும். அதுக்கு அடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா SPI புரோட்டோகால் லைனையும் ஸ்கேன் பண்ணிக்க முடியும். SPI புரோட்டோகால் லைனு இதில் ஸ்கேன் பண்ணி அனலைஸ் பண்ணிக்க முடியும். இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தானா அப்படின்னா இதெல்லாம் ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டும்தானா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கும் இதெல்லாம் நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டிவைஸில் இதில் பேனிக் அனலைஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஐஃபோன் டிவைஸ் வந்து இதில் கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு பேனிக் அனலைஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும், எந்த செக்ஷனில் ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறத அது சொல்லிடும். எந்த செக்ஷனில் ஃபால்ட்டு இருக்குது அப்படிங்கிறது, அதாவது என்ன ஃபால்ட்டு அப்படிங்கிறது சொல்லிடும். இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகலை, ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகலை, பேட்டரி டெம்பரேச்சர் இது பேட்டரியை வந்து பர்சன்டேஜ் ப்ராப்பராக காட்டல, ட்ரூ டோன்ஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது அதை காட்டிடும். சரியா? இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது மற்ற டூல்ஸில் எதுலையுமே காட்டாது. ஆனால் நம்மளுடைய டெர்போ ஸ்கிமேட்டிக் ஹார்ட்வேர் சொல்யூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிவைஸை இதை கனெக்ட் பண்ணுங்கள். டிவைஸுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு டிவைஸை ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல பாருங்க இன்ஃபோன் இருக்கு, அது பக்கத்தில் பேனிக் அனலைஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆயிரும். சரியா? எந்தெந்த செக்ஷனில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற டேட்டா எல்லாமே இங்கே ஷோ. இந்த டேட்டா வந்து கிளிக் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துடும். எந்த செக்ஷனில் ஃபால்ட் இருக்குது அதுக்குண்டான சொல்யூஷனும் உங்களுக்கு இதுலேயே வந்துடும். ஏன்னா அதை பற்றி ஒரு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பார்க்காதவங்க இந்த லிங்கை நீங்கள் பாருங்கள். ஐஃபோன் யூசர் ஐஃபோன் டெக்னீஷியனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல்ஸ் தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் வந்து என்ன ப்ரைஸ் வரும், இந்த டூல்ஸு என்ன ப்ரைஸ் வரும், இது யார்கிட்ட வாங்கலாம், இது எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது, இது வாங்குறதுனால நமக்கு என்னென்ன யூஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ப்ராப்பராக எல்லாமே பார்த்துட்டோம் இல்லையா? ரைட். இப்போ இதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இந்த டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்துட்டோம். ISP பின் அவுட் எப்படி ஜம்பர் பண்ணணும், இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த டூல்ஸை பற்றி வேறு எதாவது தகவல் தேவைப்படுது, வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க இதற்கு உண்டான லிங்க் நான் கண்டிப்பாக தரேன். அதே மாதிரி என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், என்னோட வியூவர்ஸ் ஆகட்டும், என்னுடைய இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த டூல் யாரெல்லாம் வாங்குறீங்களோ, யாரெல்லாம் இந்த டூல்ஸை நீங்கள் வாங்குறீங்களோ அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு சின்ன கிஃப்ட் என்னால் முடிஞ்சது. என்ன அப்படின்னா ஸ்கிமேட்டிக் வாங்குறீங்க, ஸ்கிமேட்டிக்கை நிறைய பேருக்கு ரீட் பண்ணவே தெரியல, ஸ்கிமேட்டிக்கு நிறைய பேருக்கு ரீட் பண்ணவே தெரியல. ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 17 பேஜ் கொண்ட ஒரு PDF ஃபைல் நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன். எப்போ ஃப்ரீயாக தருவேன், யாருக்கு தருவேன் அப்படின்னா இந்த டூலை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த டூல் வாங்குற உங்களுக்கு இதை லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணி பேஜை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. சரியா? இந்த அக்கௌண்ட் பேஜ் நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த பேஜை வந்து நீங்கள் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த PDF ஃபைல் கிடைக்கும். இந்த பிடிஎஃப்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா PDF டயக்ராம், ஷார்ட்கட் ஃபார்ம், ஷார்ட்கட் லெட்டர்ஸ், ஃபுல் ஃபார்ம், இது மீனிங் எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் 2 பேஜில் 11 பேஜுக்கு நான் எழுதி வச்சிருக்கேன். சரிங்களா? 11 பேஜுக்கு எழுதி, ஏன்னா ஸ்கீமேட்டிக் ரீட் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு சில லைன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. வீரேஜ்னா என்ன, ரெகுலேட்டர் வோல்டேஜ் ரெகுலேட்டர், இந்த மாதிரி ஒரு சில ஷார்ட்கட் ஃபார்ம்ல தான் லெட்டர்ஸ் அங்கே கொடுத்துருவேன். இப்போ LD1 கொடுத்துருப்பாங்க, LD1 என்னன்னே தெரியாது, லோ ட்ராப் அவுட்.
சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கிமேட்டிக் பார்க்குறப்ப எந்தெந்த இடத்துல என்ன லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு என்ன ஃபுல் ஃபார்ம், இது இன்புட் லைன், அவுட்புட் லைன், இது I2C லைன், இது ஃபோட்டோகால் லைனா, இது மாதிரி நிறைய விஷயத்தை உங்களால் அனலைஸ் பண்ணி ஈஸியாக ஸ்கிமேட்டிக்கை ரீட் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு 11 பேஜுக்கு இருக்கு. இந்த PDF ஃபைல் உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ இதுதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு தான் நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.